உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப லோவான ஒரு தருணத்தில் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். என்ன யூனிவர்ஸ் வந்து பண்ணுது ஆர் மதர் நேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லைஃப்பில் வந்துட்டு இந்த லோ மூமெண்ட்ஸை எதுக்காக சீக்வென்ஸ் பண்ணி பார்க்குது அப்படின்னு பார்க்குறீங்கனாக்கா, எசென்ஷியலி வந்துட்டு நம்மளோட கிரிட்டை செக் பண்ணுது. கிரிட்டுனா வந்து நம்ம எவ்வளோ அதெல்லாம் தாண்டி போகிறோம் அப்படின்னு. எது விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப மேட்டர் ஆகுதோ, ஸோ லைக் கரியராக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஹெல்த்தாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு புது ஸ்கில் நீங்கள் இருக்கிறதா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸில் தான் ஆக்சுவலாக நீங்கள் ஃபெய்த் ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே தான் நீங்கள் வந்து பாசிட்டிவிட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளோ வந்து எதிர்மறையாக இது இருந்தாலும். ஸோ ஏன்னா இதில் தான் வந்துட்டு உங்களோட ஆக்சுவல் பாசிட்டிவிட்டி அண்ட் உங்களோட ஆக்சுவல் கிரிட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஒரு லோ ஃபேஸில் தான் வந்துட்டு நம்மளுக்கு டிசைடே ஆகுதுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டைம்ஸில் எதனால இதை ஸ்டார்ட் பண்ணிங்க, அந்த பாசிட்டிவிட்டி அதுக்கு ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஃபெய்த்தை மெயினாக இந்த டைமில் தான் நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணணும். அண்ட் மெயினாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பர்சனோ இல்லை கடவுளோ இல்லை ஏதோ ஒரு ஃபெய்த் உங்கள் மேலே கூட இருக்கலாம். ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஃபேஸஸை தாண்டி போங்க. அண்ட் இது வந்து எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ யாருக்குமே இந்த மாதிரி நடக்கலைன்னு நினச்சிடாதீங்க. மேபி உங்களோட ஸ்டோரி ரொம்ப யூனிக்காக இருக்கலாம், ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒருத்தர் தான் இதை தாண்டி போயிட்டுருக்கீங்கன்னு தோணலாம். பட் எப்போவுமே நினப்பு வச்சுக்கோங்க, நீங்கள் எதுவுமே தனியாக இல்லை, இதையும் நீங்கள் தாண்டி வருவீங்க, ஃபேஸ் பண்ணுவீங்க. கீப் கோயிங் மை வாரியர். ஜெய் ஹனுமான்.